ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சாம்பார் வைக்க போகிறேன். சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? பருப்பையும் வேக போட்டாச்சு. பாசிப்பருப்பும் துவரம் பருப்பும் ஒரு கையளவு ரெண்டுமே எடுத்து வேக போட்டாச்சு. அடுப்பில் வெந்துக்கிட்டு இருக்கு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். எனக்கு தேவையான முள்ளங்கியில் 2, முருங்கைக்காயில் அரை முருங்கைக்காய், கத்திரிக்காய் ஒரு 3 எடுத்துருக்கேன், பீன்ஸ் ஒரு 5 எடுத்துருக்கோம், அப்புறம் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு தூக்கி போட்டிருக்கேன். உங்களுக்கு பெருசாக பெருசாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் இதை எந்த சைஸில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்போ காய் எடுத்து கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கு தேவையானது ஒரு தக்காளி, பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நான் இதில் புளிப்பு விட போகிறதில்ல. புளிப்பு இல்லாமல் சாம்பார் அப்படின்னு வைக்கிப்பீங்க, கண்டிப்பாக வைக்கலாம். ஓகேங்களா? நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அதுக்கு தேவையானது ஒரு 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், தக்காளி ஒரு பெரிய தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம் போட போகிறோம், அப்புறம் கடுகு போட போகிறோம், அப்புறம் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் போட போகிறோம், தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், உப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? அடுத்து ஸ்பைசிக்கு ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் அளவு வெறும் நான் சாம்பார் பொடி மட்டும்தான் போடுறேன். ஆல்ரெடி பருப்பு வேக வச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெய்க்காளி, பச்சை மிளகா, அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் போட போகிறோம். ஓகேங்களா? எடுத்துக்கோங்க, நிறைய எடுத்துக்கணும். ஸோ ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் நான் எல்லா காய்கறியுமே நான் சேர்த்துருக்கேன். என்கிட்ட இருக்கிற காய்கறி எல்லாமே அவரைக்காய் மிஸ்ஸிங். ஓகேங்களா? அவரைக்காய் என்கிட்ட இல்லாதனால நான் எடுக்கிறேன். பட் சாம்பாருக்கு சேர்க்க வேண்டிய எல்லா காய்களையுமே நான் சேர்த்துருக்கேன். புளிப்பே இல்லாமல் எப்படி செய்கிறது நல்லா வேகட்டும். ஒரு 10 to 15 minutes ஆச்சு பார்க்கணும். உப்பு போட்டுருவோம். மெயின் உப்பு. 237 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். உங்களுக்குலாம் பிடிக்குது அப்படின்னு நினைக்கிறப்ப அதுவே ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. மூடிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு எப்படி குக் ஆகிருக்கணும். ஸ்பைசிக்கு வேணா இது ஒன்று மட்டும் தான் நம்ம சேர்க்க போகிறோம், வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஓகேங்களா? பாருங்கள், லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சப்பொடி மட்டும் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். பாருங்கள், இன்னொரு இதில் மல்லிப்பொடியோ மிளகா பொடியோ எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஒன்லி சாம்பார் பொடி மட்டும்தான், ஆச்சி சாம்பார் பொடி மட்டும்தான். சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு சாம்பாருக்கு போடுறது டேஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும். அடுத்து நம்ம கடுகு, சோம்பு எல்லாமே நம்ம எடுத்து அரைச்சி இந்த சாம்பாரில் நம்ம விட போகிறோம். கோல்டன் கலர் ஆகட்டும். நம்ம சாம்பார் வச்சு சாப்பிட்ருக்கோம் இது வரைக்கும், இப்போ வரையும். ஓகேங்களா? நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் அப்படிங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணுவோம். ஆஃப் பண்ணிட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. காயில் நல்லா அப்படி குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான தண்ணி விட்டுக்கிறோம். ஓகேங்களா? விட்டாச்சு. ஃபைனலாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறோம். பாருங்கள், இதை ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து பாருங்கள். லாஸ்ட் தான். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, ஸோ அதனால நான் போடலை. ஓகேங்களா? பாருங்கள் எப்படி குக் ஆகிருக்கு. ஒவ்வொரு காயும் நல்லா பருப்புலாம் நல்லா குழஞ்சிருக்கு. எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கு. அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி ஆகிடுச்சு.